சனி பயிற்சி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்குவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு சனிப்பெயர்ச்சி. சனியை பற்றின கிரகங்கள், சனி பயிற்சி பற்றி எடுக்கல. சனியினுடைய கிரகங்கள் மானிட வாழ்வில் சனியின் தாக்கம், அதாவது சனி கோளினால் ஏற்படும் நன்மை தீமைங்கிற தலைப்பில் தான் பிஹெச்டி பண்ணினேன். பல விஷயங்களை தரவு பண்ணி நேரடியாக ஆய்வு செய்து தமிழ்நாட்டிலே முதல் மாணவனாக, அது ஹிண்டு பேப்பர்லேயே வந்திருக்குது, முதல் மாணவனாக பிஹெச்டி வாங்கினேன். எந்த வயசு? இன்றைக்கி வயசு 73னா 63வது வயசில் அது வாங்குகிறேன். அப்போ வாங்கி இன்றைக்கி வரைக்கும் கைடாக இருக்கிறேன். நிறைய பேர் பிஹெச்டி அவார்டும் கொடுத்துருக்கேன். இப்போவும் நான் வந்து சென்னை பாரத் யூனிவர்சிட்டியில் விசிட்டிங் ப்ரொஃபஸர், அதாவது வருகை எதிர் பேராசிரியராக இருக்கேன். என்னுடைய கைடன்ஸில், வழிகாட்டியில் 8 எம்ஃபில் ஸ்டூடெண்ட்டு, 3 பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு வெளியில் வந்திருக்காங்க. ஆந்திராவிலேருந்து கூட வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்குல்ல. வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கார் பிரித்திங்கிற சாமின்னு சொல்லி, சோழிங்கநல்லூர் சாமி. அவருக்கு வந்து பிஹெச்டி வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வச்சு நானே தான் அவருக்கு அவார்டு கொடுக்குறேன். அந்த பிஹெச்டி உயர்வுக்கு காரணமான என்னுடைய குருநாதர்கள், குருராம் சுப்பு தாராவத்தில், அவர் மறைந்து 20 வருஷம் ஆச்சு. அவர் போட்ட விதை இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த மாதிரி இன்றைக்கி எல்டி சார் வந்து, எல் துரைசாமி சார் வந்து இன்றைக்கி வரைக்கும், இப்போ கூட 2 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய 90 வயது நிறைவு விழாவுக்கு அவர் கணவன் மனைவியோடு இருந்தாங்க. போய் ஆசீர்வாதம் வாங்கினோம். ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்குது. அவர் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அப்பப்போ ஞாபகங்கள் வருது. அதுதான் வருது. யூனிவர்சிட்டியில் போய் ஒரு அவார்டு வாங்கும்போது அவங்க இருவருக்கும் அது ஒரு பெருமையை சேர்த்தக்கூடிய விஷயம். என்னுடைய மாணவன் அது குருகுலத்தில் தாராபுரத்தில் பிருகநந்த் நாடி மூலமாக வெளியில் வந்து இப்போ பலன் சொல்வது பூராமே பிருகநந்த் நாடியில் தான். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, என்னுடைய தீசிஸ் முனைவர் பட்டம் நான் வாங்கியது சனி கோளினால் ஏற்படும் நன்மை தீமைங்கிறத வச்சு இந்திராகாந்தி ஜாதகத்தெல்லாம் உதாரணம் எடுத்திருக்கோம். என்ன கேட்டிங்கன்னா, சனி மனிதனுக்கு ஒரு இடத்துல, ஒரு ஜாதகத்தில் ஒரு இடத்துல தான் இருக்கும். அதே சனி திசை வரும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட நன்மை, அவங்களுக்கு ஏற்பட்ட தீமை ரெண்டையுமே கோட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மகன் இறந்தது, அங்கே சனி சம்மந்தப்படுது. அவங்க ஒரு கோர்ட்டு கேஸாகி மீண்டும் பிரதம மந்திரி பதவி ஏற்கிறாங்க, அப்பொழுதும் அங்கே வந்து சனி வருது. அப்போ இந்த சனி அதே ஜாதகத்தில் ஒரு இடத்துல தான் இருக்குது. கோச்சார ரீதியாக பலன் மாறும்போதும் திசாபுத்தியில் மாறும்போதும் இது எப்படி மாறுங்கிறதுக்காக என்னோடய தீசஸ் பற்றி பேசுகிறது ரொம்ப போயிடும். அது நிறையா இருக்குது. புணர்ப்பு அது எக்கச்சக்கமான எம்ஜிஆர் ஜாதகம் உதாரணம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பேசுகிறது ரொம்ப ஓடிடும். இருந்தாலும் சொல்கிறேன், சனி பயிற்சி மக்களுக்கு என்ன சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை பற்றி சொல்ல வந்தேன். நம்ம தலைப்பு என்ன வச்சுருக்கோம்னா, பிருகநந்த் நாடி முறையில் சனி பயிற்சி பலன்கள் எடுக்க போகிறோம். எல்லா ஊடகங்களும், எல்லா பத்திரிகை அனைத்துமே ராசி பலன் சொல்கிற மாதிரி இந்த சனி பயிற்சி பலன்கள் மேசராசிக்கு என்ன, ரிஷப ராசிக்கு என்ன அப்படிங்கிறதான் புத்தகங்கள்லையும் யூடியூப்லையும் பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிருகநந்த் நாடியில் தான் நான் வந்து இப்போ ப்ரிடிஷனே கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ பிருகநந்த் நாடி முறையில் சனிப்பயிற்சி எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, முதல்ல சில ரூல் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து சனி 29 இந்த மார்ச் மாதம் 29/3/2025 சாயங்காலம் 7:25க்கு மீனத்தில் என்ட்ரி ஆகிறார். அப்படின்னா பாதம் என்ன, கும்பத்தில் புரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதம் மீனத்துக்கு போயிடுது, அந்த பக்கம் போயிடுது உள்ள. இது எப்பொழுது வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 3/6/2027 மிட்நைட்டில் 1:54 அன்னைக்கு மீனத்திலேருந்து மேசத்துக்கு என்ட்ரி ஆகுது. அப்போ சுமார் 2.5 வருஷம் சனியினுடைய போக்கு யாரை கேட்டாலும், எந்த ஜோசியர் கேட்டாலும் 2 வருஷம் இருக்கும்பாங்க. இப்போ நமக்கு என்னென்னா, இந்த பீரியடு நான் சொல்லிட்டேன். இதுக்கிடையில் சனி உள்ளே போய் இப்போது 2.5 வருஷத்துக்கு என்ன கணக்கில் வருதுன்னா, ஒரு ராசி என்பது, மீன ராசி என்பது எல்லா ராசியும் 30 டிகிரி உள்ளது. இது வந்து 30 டிகிரியில் இந்த சனி 1 டிகிரி நகர்வதுக்கு 1 மாதம் ஆகும். இது ஒரு கணக்கு. அப்போ 30 டிகிரிக்கு 30 மாதங்கிறது 2.5 வருஷங்கிறது நம்மளுடைய ஒரு கணிதம். இப்போ இதுக்கடையில் பாதம் சொல்லுவாங்க எல்லோரும். இல்லை டிகிரின்னா எங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னாங்கன்னா, பாதம் சொன்னிங்கன்னா 100 நாள், ஒரு பாதத்தை கிடப்பதுக்கு 100 நாள், 9 பாதத்துக்கு கணக்கு பண்ணிக்கங்க. இது அப்படி வச்சுக்குவோம். அப்போ சனி வந்து ஒரு பாதத்தில் இருக்குது. இதனுடைய மூமெண்ட்டு இப்போ சனி என்ன ஆகுதுன்னா, நம்ம ப்ரிடிக்ஷன் பலன் சொல்ல போகிற விஷயம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் வந்து ஒவ்வொரு சந்திரனை இந்த ராசி போகும்போது மீனத்துக்கு மேச ராசி அப்படின்னு சொன்னிங்கன்னா, மேசத்துக்குன்னு சொன்னிங்கன்னா 12ல் சனி, ரிஷபத்துன்னு சொன்னிங்கன்னா 11ல் சனி, மிதுனத்தில் சொன்னிங்கன்னா
10ஆம் இடத்துல சனிங்கிற மாதிரி தான் பலன்கள் போகும். நம்ம அந்த மாதிரி முறையில் சொல்வது அல்ல. என்ன பண்ணுறோம்னா, சனி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போகும்போது யாருடைய ஜாதகங்களையாவது கிரகங்கள் 9 கிரகங்களில் சந்திரனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், சனியாகவே இருக்கட்டும், ராகுக்கு இது எதால் அங்கே இருந்ததுன்னா இந்த சனி போய் எப்பொழுது தொடுகிறதோ அப்பொழுது தான் பலன்கள் மாறுபடுவதில்லை, பலன்கள் நடக்கும். எப்படி நடக்கும்னா, நட்பு கிரகங்களை சந்திக்கும் போது நல்ல பலன்களையும் பகை கிரகங்களை சந்திக்கும் போது கெடு பலன்களையும் நடக்கும்னு ஒரு பலன். இது என்னென்னா, நட்பு கிரகம்னா உதாரணம் குரு, சனி நட்பு கிரகம். அப்போ குரு வந்து அந்த மீனத்துக்குள்ளே ஒரு இடத்துல இருந்ததுன்னா, இன்னும் சொல்ல போனால் பர்டிகுலராக எந்த டிகிரியில் இருக்குதோ அந்த டிகிரியை சனி கிராஸ் பண்ணும்போது வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம், வேலை கிடைக்கும்னு. இது வந்து நட்பு கிரகங்களுக்கு நல்ல பலன். பகை கிரகங்கள் வச்சுக்கோங்க, செவ்வாய் பகை கிரகங்கள். இப்போ செவ்வாயை சந்திக்கும் போது போராட்டங்கள், அது மாதிரி வேலை, இந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள், அந்த காரகத்தையும் மிங்கிள் பண்ணி எடுத்துக்கிறோம். இது பல விஷயங்கள் இருக்குது. செவ்வாயோட சனி சந்தித்தா செவ்வாய் இரத்தக்காரகன், சனி தொழில், ரத்தம் வாங்கி வைப்பான், இப்படிலாம் நம்ம பலன் சொல்லிகிட்டே போகலாம். அதில் பாசிட்டிவாக சொல்லலாம், நெகட்டிவாக வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஆக்சுவலாக வந்து சந்திரனை சனி சந்திப்பது 7 சனின்னு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். சந்திரனுங்கிறது மாற்றத்துக்குரிய விஷயம். ஏன் இந்த 7 சனி மட்டும் எடுக்கிறாங்க, பாக்கி கிரகங்களெல்லாம் ஏன் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, சந்திரன் இருக்கிறதுலே வேகமாக போகக்கூடிய கிரகம், சனி உள்ளதிலே மெதுவாக போகக்கூடிய கிரகம். இரண்டும் சந்திக்கும் பொழுது டக் ஆஃப் வார் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கேன். அதனால தான் இந்த சனி பயிற்சி, சனிங்கிறது முக்கியத்துவம் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு போராட்டம், ஒருத்தர் இந்த பக்கம் இழுப்பேன், ஒருத்தர் இந்த பக்கம் இழுப்பேன். அதனால தான் சனிங்கிறது சிரமங்கிற மாதிரி ஒரு வைக்கிறாங்க. ஆனால் நம்ம பாயிண்ட் அப்படி கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் எக்ஸாமினேஷன் எழுத போகிறேன், டென்ஷனாக இருக்கேன், பரீட்சைனா பயமாக இருக்கேன். வாழ்க்கையில் நடக்கக்கூடியது 7 சனி என்பது வாழ்க்கையில் அவனுக்கு வரக்கூடிய சோதனை. அங்கே சிலபஸ் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதுக்குள்ளே தான் கேள்வி வரும். பதில் நல்லா படித்தானா பாஸ் பண்ணுவேன், ஃபெயில் ஆனால் ஃபெயில் ஆயிடுவேன், மோசமாக படித்தா ஃபெயில் ஆயிடுவேன். ஆனால் வாழ்க்கையில் என்னென்னா, சுற்றி இருக்கிற நபர்கள், இருக்கக்கூடியது, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி, என்வைர்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த சுற்றுச்சூழல்கள்லாம் வந்து அவனுக்கு சாதகமாக இருந்தால் நல்ல பலன்களும், பாதகமாக இருந்தால் அல்லது இவன் எப்படி ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிறது சோதித்து மேலே வரக்கூடியது. ஒரு எக்ஸாமினேஷன் லைஃப்பில் ஒரு 30 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தான்னா ஒரு 7 சனி ஒருக்கா நடக்கும். இப்போ சொன்ன நட்பு கிரகங்களை சந்திக்கும் போது நல்ல பலன்கள் நடக்கும். உதாரணத்துக்கு குரு, சனி 2 நட்பு கிரகங்கள் மீனத்துக்குள்ளே ஒரு டிகிரியில், இன்னும் சொல்ல போனால் பர்டிகுலர் டிகிரியில் 10 டிகிரியில் இருக்கிறதாக இருந்தால், இந்த சனி இப்போ நான் சொன்ன தேதியிலேருந்து பயிற்சி ஆகுது. அந்த 10 டிகிரிக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிகிரிக்கு 1 மாதம் சொன்னேன், 10 மாதம் ஆகும். அந்த 10 மாதத்துக்கு டிகிரி அல்லது பாதம்னு சொன்னேன், 3 பாதம் கடந்துருதுன்னு அர்த்தம். அந்த பொழுது என்றைக்கு சந்திக்குதோ அன்றைக்கி அவனுக்கு வேலை கிடைக்குங்கிறது ஒரு ப்ரிடிக்ஷன். ஏன்னா நட்பு கிரகங்கள். அதே குருவுக்கு பதிலாக புதன் இருந்தால் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது தொழில் என்பது சனி, தொழில் சம்மந்தப்பட்ட கல்வியில் முன்னேற்றம், உயர்கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போவான்ங்கிறது நம்ம அதில் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு பிளானட்டுக்கும் இது 2 நட்பு கிரகங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள். பகை கிரகங்கிறது செவ்வாய். செவ்வாய்ங்கிறது சகோதரனை குறிக்கும், சகோதரனுக்கு மன வருத்தங்கள், இந்த மாதிரி பெண்களாக இருந்தால் கணவனுக்கு சிரமம், அந்த மாதிரி தொழில் கஷ்டம்னு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக போகும்போது பார்க்கலாம். அதே நேரத்தில் நிலம் வாங்குதல்ங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. செவ்வாய்ங்கிறது பூமியை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் புதனை சொல்லும்போது என்ன சொன்னேன், புதன்கிறது நண்பர்கள் ஆதரவு, உயர்கல்வி சொன்னேன். எனக்கு உயர்கல்வி. 2வது வந்து அதுவும் தோட்டம் வாங்குது, ஏன்னா பிளாட்டுங்கிறது புதன். இப்போ புதனை சனி சந்திக்கும் போது நான் அந்த மாதிரி கேள்வி கேட்பேன். எப்போயுமே நாடி பலன் சொல்லும்போது கேள்வி வாங்கிட்டு தான், கேள்வி என்ன கேட்குறாங்களோ அது தான் அந்த காரகத்துக்கு போய் இந்த மாதிரி புதன் அப்படி சார் நான் தோட்டம் வாங்கலான்னா புதனை போயிடணும். அவங்க மீனத்தில் புதன் இருக்கணும், இருந்தால் சனி போகும்போது தோட்டம் வாங்குவார்கள். சரி, அப்போ வந்து தோட்டம் வாங்குவாங்கங்கிற பலனை சொல்கிறோம். உயர்கல்வி சொல்கிறோம். பகை கிரகங்களுக்கு ராகு, பகை கிரகங்கள், ராகு சனியை சந்திச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ மீனத்தில் ராகு இருக்குது, ஏற்கனவே சொல்லிட்டேன். 1 டிகிரி இருந்தால் உடனே நடக்கும். 29வது டிகிரி இருந்தால் 2.5 வருஷம் முடிகிற காலத்தில் நடக்கும். ராகு சந்திக்கும் போது உறவில் மரணம்ங்கிறது நம்ம புக்கில் டெக்ஸ்டில் இருக்குது, நாடியில். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, உறவில்னா வயதானவர்கள் இறப்பது நேச்சர்னு போயிடும். ஆனால் வந்து தன்னை பாதிக்கக்கூடிய மரணம் வரும், ஒரு மரணம் வரும், நண்பர்கள் மரணம் வரும், அதை நம்ம பாதிக்கும்னு அர்த்தம். இது ராகுவை சந்தித்தா. கேதுவை சந்தித்தா, கேது என்பது ஆன்மீக கிரகம், அது வந்து தீர்த்த யாத்திரை போவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேது இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன், டீட்டெயில் அப்புறம் வந்துடும். ஏன்னா நம்ம யூடியூப்பில் கொஞ்சம் நேரம் தான் பேச வேண்டியது இருக்குது, அது ஒன்று. அப்போ கேது என்பது தீர்த்த யாத்திரை, இந்த மாதிரி. அதே நேரத்தில் கேது என்பதை தடை செய்யக்கூடிய கிரகம். அப்போ கேது போய் சனி சந்தித்தால் தொழிலில் சில முடக்கங்கள் ஏற்படுங்கிறது இது ஒரு சின்ன பாயிண்ட்டு. அடுத்தது, சனியவே சனி சந்திச்சுன்னா என்ன பண்ணுறது? பிறந்த காலத்தில் சனி மீனத்தில் இருக்குது, சொன்ன மாதிரி 20 டிகிரின்னா 20 மாதம் கழித்து சனி சந்திக்கும். சனி சந்திக்கும் போது தொல்லையோடு கூடிய தொழில் மாற்றங்கள்னு அர்த்தம். இது ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன். டீட்டெயில் ப்ரிடிக்ஷனே பேசினா அதிகமாகிடும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் சொன்னதில் சூரியனை சொன்னேன். சூரியன் என்பது அரசாங்கம்,
சனி 2 பகை கிரகங்கள், தந்தைக்கு கெடுபலன்கள். சூரியனுடைய காரகம் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் அனிமேட் இன்அனிமேட்னு பிரித்து வச்சிடறோம். உயிர்காரகன், உயிரற்ற காரகன். உயிர்காரங்கிறது இப்போ சூரியன் போது தந்தையை குறிக்கும், உயிரற்ற காரகன் அரசாங்கத்தை குறிக்கும். சன் இஸ் சன் ஒரு மகனையும் குறிக்கும். அப்போ சூரியன் என்பது அப்போ இந்த மாதிரி சூரியனை சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா சுக்கிரன், சனி சுக்கிரன் நட்பு கிரகங்கள். எப்பொழுது சுக்கிரன் இருக்குதோ இந்த சனி போய் சுக்கிரனை சந்தித்தால் பணம் கிடைக்கும்னு அர்த்தம், அசையா சொத்து வாங்கும்னு அர்த்தம். மனிதன் என்னென்ன விரும்புகிறானோ அது பூரா நல்ல சொத்து, அசையா சொத்து வாங்குதல், நிலம், தோட்டம், இந்த மாதிரி விஷயம் வாங்குறதுங்கிறது புதனுக்கு சொல்லிட்டான். இப்போ பணம் கையில் இருந்தால் அவன் என்னென்ன செய்வானோ வாகனம், சுக்கிரனுக்கு வாகனம் அர்த்தம். இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனை இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சனி சுக்கிரனை சந்திக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நான் அது என்ன சொல்லியிருக்கேன், மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை, நம்ம பிறந்த கால கிரகங்களை இந்த கோச்சார சனி போய் சந்திக்கக்கூடியது சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதில் என்னென்னா இந்த பிருகுநந்தி நாடியில் ஒரு முக்கியமான விஷயம், இது மீனத்தில் தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு திரிகோண ராசியான கடகத்தையும் விருச்சிகத்தையும் எடுத்துக்கலாம். இந்த 3மே வந்து இப்போ 20 டிகிரியில் மீனத்தில் தான் நான் சொன்னேன் குரு இருந்ததுன்னா வேலை கிடைக்கும்னு சொன்னேன் 20 மாதம் கழிச்சு. அல்லது 4 டிகிரியில் குரு இருந்ததுன்னா 4 டிகிரி என்னென்ன உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அந்த இடத்துல இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம், 4 மாதம் கழிச்சு உனக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு. குரு இருந்தால் அது அங்கே தான் இருக்கணுங்கிறதில்ல, உத்திரட்டாதி 1 தான் இருக்கணுங்கிறதில்ல. கடகத்தில் இருக்கிற பூச உடலில் இருந்தாலும் அதே தான், விருச்சிகத்தில் இருக்கிற அனுச உடலில் இருந்தாலும் அதே தான். அந்த சனி போய் இதை சந்திக்கும் போது திரிகோணமெல்லாம் ஒன்றா வச்சுக்கிட்டு பலன் சொல்லும்போது அப்போ கிட்டத்தட்ட பலன் சொல்லுவதுக்கு இப்போ சொன்னேன், சுக்கிரன் வந்து பணம் கிடைக்கும்னா மக்கள் எல்லாம் விரும்புகிறது பணம். அந்த சுக்கிரன் வந்து மீனத்தில் 15 டிகிரியில் இருக்குன்னா 1.25 வருஷம் போய் அந்த 15 மாதம் அந்த இடத்துல போய் சந்திக்கக்கூடிய பீரியடில் பணம் கிடைக்கும்னா அதே இது சுக்கிரன் அங்கே தான் இருக்கணுங்கிறதுல. கடகத்தில் இருந்தாலும் எடுத்துக்கலாம் 15 டிகிரியில், அல்லது விருச்சிகத்தில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து திரிகோணத்தை எடுக்கும்போது நாடியினுடைய ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்குது. கிரகங்கள் மாறி இருந்ததுன்னா முதல்ல எதை தொடுதோ அதுக்கான பலன்கள் நடக்கும். இப்போ குரு அங்கே இருக்கதா சொன்னேன் உதாரணத்துக்கு. இப்போ புதன் வந்து 15 டிகிரிலையும் குரு வந்து மிதுனத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ எப்போ வேலை கிடைக்கும்னு சொல்லி சொன்னான்னா அப்போ வந்து புதன் சந்திக்கும் போது பரிவர்த்தனை ஆகும்போது வேலை கிடைக்கும். புதன் என்பது கல்வி நாள் கிடைக்கும். 2 பலன்களும் சேர்ந்து பரிவர்த்தனை என்பது இந்த இடம் மாறி இருக்கக்கூடியது. இது கொஞ்சம் டீட்டெயிலான இந்த யூடியூப்பில் பேசும்போது ரொம்ப இது ஒரு பரிவர்த்தனைக்கு ஒரு பலன் உண்டு. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லோரும் சொன்ன மாதிரி நேராக போய் தாண்டி போயிடாது. நான் சொன்ன ஒரு டேட்டை சொன்னேன், வக்ரம்னு ஒன்று இருக்குது. வக்ரம்னா என்ன அப்படின்னா இயற்கை அஸ்ட்ரானமி பேஸ் படி சூரியன் ஒட்டி 120 டிகிரிக்கு மேலே போனால் இந்த கிரகங்கள் பின்னோக்கி வருவது போல் தோணும். அப்போ இந்த சனி வந்து என்ன பண்ணுதுன்னா மேலே போயிட்டு திருப்பி ஒருக்கா வரப்போகுது. என்றைக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13/7/2025 வக்ரம் ஆரம்பிக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு வக்ரமாகுது. அப்போ மேலே போனது டிகிரி 28 17 டிகிரி போனது திருப்பி 6:3 வரும். இது எது வரைக்கும்னா வக்ரம் ஆரம்பிச்சுன்னு வக்ரம் முடிவுன்னு ஒன்று வரும். அது வந்து நவம்பர் மாதம் வக்ரம் முடிவுன்னு வருது. இந்த வக்ரம் முடிவுன்னா என்ன அர்த்தம்னா மேலே போன சனி கீழே வருதுன்னு அர்த்தம். அப்போ கீழே வந்துக்கிட்டு இருக்குன்னப்ப இப்போ நமக்கு என்ன ப்ரிடிக்ஷன் சொல்ல போகிறோம்னா, ஏற்கனவே சொன்னோம், குரு ஒரு டிகிரியில் சப்போஸ் உதாரணத்துக்கு குரு வந்து ஒரு டிகிரியில் இருந்ததுன்னா இந்த சனி நம்ம கேட்பேன் பலன் சொல்லிட்டேன், சார் குருவை சனி கிராஸ் பண்ணால் வேலை கிடைக்கும்னு சொன்னீங்களா சார், வேலையே கிடைக்கலையுமா. அப்போ நம்ம என்னென்னா அங்கே வக்ரமாகுதா, வக்ரத்தில் இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி வக்ரமாகக்கூடிய பீரியட் இருக்கும் பாருங்கள். இப்போ 13 டிகிரிலேருந்து திருப்பி 7 டிகிரிலேருந்து 2 டிகிரி வரைக்கும் வந்துட்டுருக்கு. இந்த 2லேருந்து 7 டிகிரிக்குள்ளே குரு இருந்தால் நம்ம என்ன பலன் சொல்லுவோம், 5 டிகிரியில் குரு இருந்தால் 5ஆவது மாதம் வேலை கிடைக்கும்னு சொல்லுவோம் சனி பயிற்சியிலேருந்து. ஆனால் என்ன பண்ணோம்னா அவன் கிடைக்காது. மேலே 7 டிகிரிக்கு போய் திருப்பி ஒருக்கா கீழே வரும். 2 டிகிரிக்கு வந்தேன் திருப்பி என்ன பண்ணோம், திருப்பி 7க்கு போகும். அப்போ வேலை கிடைக்கலன்னு சொன்ன உடனே நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா பிருகுநந்தி நாடியில் மிக முக்கியமாக பலன் ஜோதிடர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மக்களுக்கு பலன் சொல்லும்போது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வேலை கிடைக்குங்கிறது ப்ரிடிக்ஷன். ஏன் சார் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வக்ரத்தில் இருக்கும்போது முதல்ல என்ன பண்ண 5 டிகிரி இருக்க குரு முதல்ல என்ன சனி போய் குருவை தொட்டுரும். அப்போ வந்து வேலை கிடைக்கல. அப்போ 2வது இருக்க கீழே வரும்போது இருக்க ரிவர்ஸில் வந்து சனி ரிவர்ஸில் வந்து அந்த பிறந்த கால குருவை சந்திக்கும். அப்போ கிடைக்கல. திருப்பி 3வது போகும்போது வேலை கிடைக்கும். அப்போ 3வது எப்பொழுது போகும்னா வக்ர நிவர்த்தி ஆகி ஸ்தம்பனம்னு வரும். போய் நின்று நிற்கிறது பேர் ஸ்தம்பனம். அப்புறம் திருப்பி போகிறது அந்த பீரியடில் கிடைக்கும்போது 3வது. அப்போ என்ன இதுக்கு என்ன பலன்னா வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவேன். அடுத்த 2வது பின்னோக்கி வந்து அதை தண்ணும் போது இன்டர்வியூ நடக்கும். திருப்பி 3வது தடவை போகும்போது அவனுக்கு வேலை கிடைக்குங்கிற மாதிரி இந்த பிருகுநந்தி நாடியில் மிகப்பெரிய சூட்சமான பலன் என்பது இதுதான். இதை நம்ம கரெக்டாக பிடிபட்டுக்கிட்டோம்னா இது வந்து குருவுக்கு சொன்னேன். சுக்கிரனே அதே மாதிரி, சார் பணம் கிடைக்கல, என்ன சார் நீங்கள் சொன்னீங்க பணம் கிடைக்கல. அப்போ பாருங்கள் அந்த வக்ரம் போய் சனி இது மாதிரி 2 தடவை சனி வக்ரமாகுது.
ஏன்னு கேட்டிங்கன்னா சனி 2 வருஷம் இருக்குது. சூரியன் ரெண்டு தடவை ரவுண்ட் அடிக்கும். அப்போ சூரியன் 5 கட்டத்துக்கு மேலே போய் இந்த பக்கம் 9வது கட்டத்துக்கு வர வரைக்கும் வக்ரம். இது வந்து அஸ்ட்ரானமி. நம்ம யாருமே கண்ணை மூடிட்டு பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தில் எழுதினே கூட நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம் வக்ரம்னு சொல்லி. அந்த வக்ர பீரியடில் 2 தடவை வக்ரமாகும். அப்போ இப்போ ஒரு தடவை வக்ரம் இப்போ சொன்ன தேதியில் இந்த குறிப்பிட்ட நாள் அந்த வக்ர தேதிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் வரக்கூடிய பரிவர்த்தனை பற்றி சொன்னேன். வக்ர பீரியடில் ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு 3 தடவை பலன் வரும். 3வது தடவை நடக்கும்போது சொல்லலாம். இதுதான் அதுக்கான ப்ரிடிஷன். வக்ரத்தில் கவனிக்க வேண்டியது இது ஒன்று, பரிவர்த்தனை ஒன்று. இது ரெண்டையும் சைடில் பார்த்துக்கலாம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, சுக்கிரனோட சனி சந்திக்கும் போது பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அப்போ வந்து என்னென்னா, பணம் கிடைக்கிறப்ப இடைஞ்சல் என்ன, அப்போ அதுக்கு திரிகோணத்தில் கேதுவோ ராகுவோ இருந்தால், கேது இருந்தால் பணம் வரக்கூடிய தடையாகும்னு அர்த்தம். அப்போ இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பலன் கிடைக்கும்போது நெகட்டிவான விஷயங்கள் என்ன நடக்குதுங்கிறத நம்ம அதில் பார்க்கணும். அப்போ அதுதான் அது ஒரு விஷயம். அது அப்போ கேது என்பது தடை செய்யக்கூடிய விஷயங்கள் அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, சுக்கிரனை சந்தித்த உடனே அடுத்து சந்திரனை சந்திக்குதுன்னு வச்சுக்கோ. அப்படின்னா வந்த பணம் உடனே செலவாயிரும்னு அர்த்தம். கேட்டால் பணமே இல்லை சார் அப்படிமா, பணமே இல்லை ஆனால் வந்து செலவானது சொல்ல மாட்டேன் நம்மகிட்ட. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தடை செய்யக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இருக்காங்கிறத நம்ம பார்த்தாகணும். அதில் அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பலன் கிடைக்கிறது சொல்லிடுறோம், சைடு எஃபெக்ட் டாக்டர் ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, இது சாப்பிட்டா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ப்ரிடிக்ஷன் எடுக்கணும். அப்போ வரக்கூடிய பணம் தடையாகும். சுக்கிரனோட கேது யார் அது பிறந்த ஜாதத்தில் அந்த மாதிரி இருந்தால் இது தடையாகும்னு அர்த்தம். அது ஒரு பாயிண்ட்டை கவனிச்சுக்கணும். இது பலன் சொல்லிட்டு தான் நெகட்டிவான விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ என்ன சொன்னோம்னா, சனி வந்து இந்த என்ட்ரி ஆகி திருப்பி மேசத்துக்கு போகிற வரைக்கும் முதல்ல பலனை சொன்னோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வக்ரத்தை சொன்னோம். வக்ரங்கிறது முதல்ல ஆரம்பத்தில் இந்த 7வது மாதம் வக்ரம் வருவேன் அதை சொன்னேன். அந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 7 டிகிரியில் திருப்பி வக்ரம் கீழே வந்து 0 வரைக்கும் வருது. நம்ம உதாரணத்துக்கு என்ன சொன்னேன், 5 டிகிரியில் குரு இருந்தால் வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். சுக்கிரன் இருந்தால் பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான இடையூறுகளை பற்றியும் கொஞ்சம் பேசிட்டேன். இப்போ இன்னொரு தடவை என்னென்னா, அடுத்த வருஷம் 26/7/2026 மீண்டும் வக்ரமாகும். 26/7/2026 அது வக்ரமாகும். டிகிரி பார்த்திங்கன்னா 20 டிகிரியில் சனி இருக்கும். அப்போ வக்ரமாகி குறைஞ்சிக்கிட்டே வரும். 13 டிகிரி வரைக்கும் குறையும். தேதி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வந்துடும். 11/12/2026 13 டிகிரியில் வக்ர நிவர்த்தி ஆயிடுது. அந்த பீரியடில் டிகிரி 7. அப்போ 2வது தடவை இதே பலன் தான். 20 டிகிரியில் ஆரம்பித்த 2026 13 டிகிரிக்கு குறைஞ்சி வரும்போது அந்த சப்போஸ் 16 டிகிரியில் ஒரு குரு வக்ரமாக இருந்தால் மீண்டும் அந்த சொன்ன பாருங்க வேலை கிடைக்கும். 3 தடவை மேலைங்களையும் போய் வந்துக்கிட்டே இருக்கேன். அப்பொழுது அந்த வக்ர பீரியடு பலன் சொல்லலாம். ஏன்னா திருப்தி வக்ரம் சொல்லலாம் தெரியாது. அப்போ சனி 3 கிரகங்கள் மற்ற பலன்கள் சொல்லும்போது ராசி பலன் பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம நுணுக்கமாக சொல்லக்கூடியது என்னென்னா, இதில் இன்னொன்று ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட் வச்சுக்கோங்க. டிகிரி சனி மேலிருந்து கீழே வரக்கூடிய இடத்துல வக்ரமாகக்கூடிய இடத்துல ஏதாவது நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தால் அதுக்கான பலன்கள் சாதகமாகவோ பாதமாகவோ ஒன்று நடக்கும்னு அர்த்தம். அதே இன்னொன்று விஷயம் என்னென்னா, இது மீனத்தில் தான் கிடையாது. அது அப்படியே கடகத்தையும் எடுத்துக்கலாம், இங்கே வந்து விருச்சிகத்தையும் எடுத்துக்கலாம். விருச்சிகத்தில் பாக்கி பிளானட்டெல்லாம் பெரிய அளவுக்கு பண்ணாது. பொதுவாகவே வந்து சனிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்குது. எந்த கிரகத்துக்கும் முன்னும் பின்னும் கிரகங்கள் கொஞ்சம் பாதிக்கும். அந்த காலத்தில் அனபாயம் சினபாயம்னு சொல்லுவாங்க. சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சூரியன் இருந்தாலும் மாதிரி அந்த கிட்டத்தட்ட இது எல்லா பிளானட்டுக்கும் வரக்கூடியதான். 7 சனின்னு சொல்கிறது என்னென்னா, சந்திரனை சனி சந்தித்து மேலே போகிறது வந்து சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் சனி சந்திக்கக்கூடிய பலன் எப்படி 7 சனிக்கு சந்திரன் மட்டும் வச்சு பலன் சொல்லி எல்லாருமே புத்தகங்கள் போட்டு வீடியோ போடுறாங்களோ, நம்ம வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் சந்திரனை சந்திக்கும் போது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரோம். குருவை சந்திக்கும் போது வேலை கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு பிளானட்டும் நம்ம ஜாதகங்களில் பிறந்த ஜாதகங்களில் மீனத்திலேயோ விருச்சிகத்திலேயோ கடகத்திலேயோ பிளானட் இருந்தால் இந்த சனி வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்துங்கிறது தான். அது என்னென்னைக்குங்கிறத கால நிர்ணயம் பண்ணுவது அந்த டிகிரி வச்சு கண்டுபிடிக்கலாம். அல்லது பாதம் எங்கே இருக்குதோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டேன், பணம் கிடைக்கும்னு சொல்லும்போது கேது உள்ள நுழைஞ்சால் பணம் கிடைக்கிறது தடையாகும். அல்லது குருவுக்கு முன்னாடியே கேதுவை தாண்டி குருவை தொடப்போச்சுன்னா ஒரு வேலையில் வந்து தடங்களாகி வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வேலை கிடைக்கிறதுல 3 விஷயம் என்னென்னா, வக்ர பீரியடுக்குள்ளே அந்த பீரியடுக்குள்ளே சனி உள்ளே போய் கீழே வரக்கூடிய இடத்துல இருந்தால் 3 தடவை அதை கிராஸ் பண்ணும். அப்போ 3 தடவை முதல் தடவை ஒரு முதல் முயற்சி, 2வது முயற்சி, 3வது முயற்சி. இதே திருமணமாக இருந்தால் குரு பயிற்சியில் வரும்போது சொல்லுவோம், பெண்ணு பார்க்குறது நிச்சயம் பண்ணுவது அல்லது மாப்பிள்ளை பார்ப்பது நிச்சயம் பண்ணுவது திருமணம்னு 3 ஸ்டேஜ். அப்போ இந்த வக்ரத்தை வச்சு 3 ஸ்டேஜ் எடுத்துக்கிறது. வக்ரங்கிறது மிக மிக முக்கியமானது. பரிவர்த்தனை என்பது ஒரு குழு. ஐயோ நெகட்டிவாக வருது,
பகைக்கிரம் வருது அப்படின்னா பரிவர்த்தனை இருந்தால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு அர்த்தம். இதுதான் இதனுடைய சுருக்கமான ஒரு இது. நம்ம என்ன டீட்டெயிலாக பார்க்கணும்னா டிகிரி வைஸ் பார்க்கும்போது தனிப்பட்ட பலன்கள்ங்கிறது வேண்டியதில்லை. சனிப்பெயர்ச்சி பலன்கள் பிருகுநந்தி நாடி முறையில் தான் நம்ம சொன்னது பூராமே. இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டாக மீனத்திலிருந்து மேசத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3/6/2027 மேசத்துக்கு போயிடுது. இடையில் என்ன ஆகிடுதுன்னா, மேசத்துக்கு போய் அங்கே 9/8/2027 9/8/2027 அது என்ன ஆகுதுன்னா மீண்டும் வக்கரம் ஆரம்பித்து திருப்பி 20/10 மீனத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுது. எது தலைகீழாக வந்து 24/12 வரைக்கும் அங்கேயே மீனத்தில் இருக்குது. அங்கே தான் வக்கர நிவர்த்தி ஆகுது. அப்போ வந்து டைம் வந்து காலையில் 7:40 அந்த 24/12 அப்போ டிகிரி என்னென்னா 26:47 வக்கர நிவர்த்தி ஆகி டோட்டலாக 23 பிப்ரவரி 28 தான் மேசத்துக்கு என்ட்ரி ஆகுது. இது ஓரளவுக்கு நமக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். விரிவாக சொல்லும்போது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அல்லது நம்ம கால் பண்ணால் நம்ம விவரம் கேட்கலாம். எல்லாத்தையும் விவரம் சொல்ல முடியுங்கிறதுக்கு இது மூலம் சொல்லிக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.